Hi friends, welcome to Leela Kids channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது 10th standard தமிழ் துணைப்பாடம் உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன் பகுதி 1 புத்தக வினாக்கள். நம்பர் 1 நெடுவினா. ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக. சூழல் வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுதல். உறவினர் மகள்: வணக்கம், தாங்கள் நலமாக உள்ளீர்களா? நான்: வணக்கம், நான் நலமாக உள்ளேன். அப்பா எப்படி உள்ளார்? உறவினர் மகள்: அப்பா, அம்மா மற்றும் வீட்டில் உள்ள அனைவரும் நலம். நான்: மிகவும் அருமையாக தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் மீது அவ்வளவு ஆர்வமா? உறவினர் மகள்: நண்பர்களோடு பேசி பேசி தமிழ் பழகிவிட்டேன். ஓரளவு பேச தெரிகிறது. நான்: ஓரளவா? இல்லை, நன்றாகவே பேசுகிறீர்கள். இன்னும் தமிழின் பெருமைகள் பற்றி அறிந்தீர்கள் என்றால் பெரிய பேச்சாளராகி விடுவீர்கள். உறவினர் மகள்: சரி, சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். நான்: தமிழ் மிகவும் தொன்மையான மொழி, சொல்வளம் மிகுந்த மொழி. ஒரே பொருளாக தரக்கூடிய பல சொற்கள் தமிழில் உள்ளன. நீங்கள் சூரியனை குறிக்க சன் என்று குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் கதிரவன், பகலவன், ஆதவன், பரிதி, எல், ஞாயிறு என்று பல சொற்களை கூறுவோம். உறவினர் மகள்: வியப்பாக உள்ளதே, மேலும் ஏதாவது சிறப்புகள் உள்ளனவா? நான்: ஒரு சொல்லுக்கு அதே பொருள் தரும் பல சொற்கள் தமிழில் உண்டு. சொல்லுதல் என்பதற்கு நவிலுதல், பேசுதல், விளம்புதல், செப்புதல், கூறல், இயம்பல், மொழிதல் என்ற சொற்களும் உண்டு. உறவினர் மகள்: மேலும் மேலும் வியப்பாக உள்ளதே. நான்: இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு. தமிழில் நிறைய அற இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், புதினங்கள், சிறுகதைகள், நாடகங்கள் உண்டு. உறவினர் மகள்: தமிழ் மொழியானது வளமையான மொழி என்று தெரியும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் உலகிலேயே செம்மையான சிறந்த மொழி தமிழ் மொழிதான் என்று தெரிகிறது. நான்: உண்மைதான். தமிழை பேசி பாருங்கள், தமிழ் இலக்கியங்களை படித்து பாருங்கள், அதன் இனிமையை சுவைத்து பாருங்கள். அப்போது தமிழின் சிறப்பை மேலும் உணர்வீர்கள். உறவினர் மகள்: நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் தமிழ் மொழியை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கற்பவை கற்றபின். நீங்கள் படித்தவற்றுள் நினைவில் நீங்கா இடம்பெற்ற இலக்கிய தொடர்கள், நயங்களை எழுதுக. இலக்கிய தொடர்கள் இடம்பெற்றுள்ள நயம்: எடுத்துக்காட்டு: உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓமை: அனலிடைப்பட்ட புழுவை போல. ஓமை: இலவு காத்த கிளி போல. ஓமை: அடியற்ற மரம் போல. ஓமை: மலரும் மனமும் போல. ஓமை: முதலை கண்ணீர் வடித்தான். உருவகம்: பசுமரத்தாணி போல. ஓமை: கொடுத்த தலைப்பில் பேசுவோம். தலைப்பு: நேரம். தவிர்க்க வேண்டிய சொல்: கடிகாரம். குறிப்பு: 1 நிமிடம் பேச வேண்டும். தமிழ் சொற்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். 5 வினாடிகளுக்கு மேல் இடைவெளி இருந்தால் கூடாது. இதுபோன்று வேறு வேறு தலைப்புகளில் வகுப்பறையில் பேசி பழகுக. நாம் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நேரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால்தான் நாம் பயனுள்ளவற்றை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியும். காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நம் கடமைகளை சிறப்பாக செய்து மாண்புறுவோம். தலைப்பு: நோய். தவிர்க்க வேண்டிய சொல்: மருத்துவர். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு நோய் துன்பம் தந்து கொண்டே இருக்கிறது. நாம் நோயின் தன்மை, நோய்க்கான காரணம் போன்றவற்றை அறிந்து செயல்பட வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார் வள்ளுவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். மறுபடியும் போட்டு பாருங்கள். ஆன்சர்ஸ் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை பாய்.